ஹாய் கைஸ், தட்டில் வைக்கலாமா இல்லை தலையில் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மல்லிப்பூ மாதிரி மெதுன்னு பஞ்சு போல் இட்லி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் சூப்பரான சீக்ரெட் ஒன்று சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை 8 மணி நேரம் ஊற வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக அதே கப்பில் 5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இதையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி தேவையான அளவு சேர்த்து 8 மணி நேரம் இதையும் ஊற வச்சுடுவோம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் போல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதையும் அதே மாதிரி ஊற வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா பெருசாக ஊதி வந்திருக்குது பாருங்கள். அதே மாதிரி உளுந்தும் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம உளுந்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அரிசியோட ஜவ்வரிசியையும் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது உளுந்து அரைச்சி எடுத்தது நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே இட்லிக்கு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அரிசி, ஜவ்வரிசி, 3 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நான் சொல்ல போகிறது முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செய்ய வேண்டிய ஒன்று, தயிர் எடுத்துக்கோங்க. தயிரில் நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் வாட்டரியாக மாற்றிக்கோங்க. ஒருவேளை வாட்டரியான தயிர் கிடச்சிச்சினாக்கா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு வடியில் போட்டு வடித்து நீங்கள் மாவுலே சேர்த்துக்கிறலாம். இது ஏன்னாக்கா கெட்டியாக இருக்கும்போது கட்டியாக மாவில் நின்றுக்கிறோம். அதனால் நம்ம இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு வடி வச்சு அதில் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு எந்த விதமான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான ஒரு டிப் தான் இது. இதெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் இதை மட்டும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இட்லிக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஒரு துணி ஒன்று வச்சு மேலே கட்டிடலாம் சுற்றி. இந்த மாதிரி சுத்தமான ஒரு துணி இல்லைனா கிச்சன் டவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நொட்டொன்று போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அது மேலே ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் புளிக்கட்டும். அடுத்ததாக சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்ல லேசான சூட்டில் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துருவோம். அடுத்ததாக இன்னைக்கில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவிச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு நம்ம பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். அதோட ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுடுவோம். அடுத்ததாக 2 எலுமிச்சை அளவு சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வச்சிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, 5லேருந்து 6 போல் பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதோட மஞ்சள் தூள், 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பு, பூசணிக்காய் இது 2ஐயும் நல்லா மசிச்சுட்டு அதை நம்ம வதக்கி வச்சுருக்க தாளிப்போடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இதை
ப்ரெஷர் குக்கரை லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் அதிலே சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடுவோம். அதோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பருப்பையும் பூசணிக்காயும் நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதுக்கு அவிச்சு வச்சுருக்கோம்ல நம்மளோட வெஜிடபிள்ஸ், அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முதல்லையும் நான் ஒரு டிஃபன் சாம்பார் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஓகே இல்லைன்னா அதை பார்த்து நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கிறலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக கருவேப்பிலை சம்பல் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதோடையே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த உடனே இதில் வந்து உங்களுக்கு சம்பளுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அதையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மிளகு, அப்புறமா எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா சூப்பரான கருவேப்பிலை சம்பல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்ரீன் கலராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. பாருங்கள், நல்ல நுரையாக வந்திருக்குது. சூப்பராக புளிச்சு வந்திருக்குது. நான் அந்த பாத்திரம் போதாதனால 2 பேட்சாக பிரித்து தான் வச்சுருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் தயிர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இட்லி தட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இட்லி மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், அள்ளும் போது தெரியும் எந்த அளவுக்கு அது புளிச்சு நுரையாக இருக்குதுன்னு சொல்லி. சூப்பராக ரெடியாகி இருக்குது. இது வந்து அவிச்சு எடுக்கும் போது அப்படியே மல்லிப்பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இது நானாகவே ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான். எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. சூப்பரான பஞ்சு மாதிரி மெதுன்னு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளித்து ஒரு ஸ்பூனால் ஓரத்தை லைட்டாக கலட்டி எடுத்தோம்னா தட்டில் ஒட்டாமல் சூப்பராக கலண்டு வந்துடும். பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. தட்டுலலாம் ஒட்டவே இல்லை, நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது 3ஐயும் பரிமாறலாம்.
நான் ஒவ்வொரு தடவை இட்லி செய்யும் போதும் இந்த மாதிரி தான் மாவு வந்து ரெடி பண்ணிக்கிடுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோடு மறக்காமல் தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. அது வந்து இட்லியில் ஒரு பால் ருசியை கொடுக்கும். இட்லியை மட்டுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இட்லியோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சூப்பரான ஒரு சாம்பாரும் கருவேப்பிலை சம்பல் இதுவும் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.